ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து குரூப் 18 எலிமெண்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். 18th குரூப் வந்து இனர்ட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியரில் வந்து எல்லா இனர்ட் கேஸஸுமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இனர்ட் கேஸ் குரூப்பில் வந்து டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஹீலியம்லேருந்து ரேடான் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீலியம் டு ரேடான் டிக்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? The energy required to remove the most loosely bound electron from its ground state. அதாவது அந்த ஒரு நோபல் கேஸில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி எலக்ட்ரான், அதனோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. இது வந்து ஹீலியம் டு ரேடான் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நோபல் கேஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். அதர் எலிமெண்ட்ஸை பீரியாடிக் டேபிளில் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நோபல் கேஸஸ்க்கு வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி. எதனால் அப்படின்னா நோபல் கேஸஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். NS to NP6 அப்படிங்கிற கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஹைலி ஸ்டேபிள். அப்போது அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறக்கு அதிக அளவிலான எனர்ஜி வந்து தேவைப்படும். அதனால் வந்து நோபல் கேஸஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்? ஜென்ரலாகவே ரிமைனிங் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, பீரியாடிக் டேபிளில் மற்ற குரூப் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நோபல் கேஸஸ்க்கு அதிக அளவிலான அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும். They are extremely stable and have a small tendency to gain or loss electron. அது ரொம்ப ஸ்டேபிள் தான். பட் இருந்தாலும் ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும், இல்லைனா எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் இருக்குது. இதோட ஒரு சில ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட். இதில் எல்லாமே வந்து கேஸஸாக தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. நியான் 10, ஆர்கன் 18, கிரிப்டான் 36, ஜெனான் 54, ரேடான் 86. ஐசோடோப்ஸ் நியான் வந்து நியான் 20, ஆர்கன் 40, கிரிப்டான் 84, ஜெனான் 132. ரேடானுக்கு 3 ஐசோடோப் இருக்குது. ரேடான் 211, ரேடான் 220, ரேடான் 222. அடுத்த அட்டாமிக் மாசஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் வந்து NS to NP6 ஜென்ரல் அவுட்டர் கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹீலியம் வந்து 2s to 2p6 இருக்கும். தென் ஆர்கன் 3s to 3p6, கிரிப்டான் 4s to 4p6, ஜெனான் 5s to 5p6, ரேடான் வந்து 6s to 6p6. எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஓகே, தென் அடுத்த அட்டாமிக் ரேடியஸ், டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ட் கேஸஸ். நோபல் கேஸஸ் வந்து மோனோஅட்டாமிக்னா அது ஹீலியம்னா ஹீலியம் தான் இருக்கும். ஹீலியம் 2ன்னு இருக்காது, He2 இருக்காது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ஆட்டமாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும், மாலிக்யூலாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆக்சிஜன், நைட்ரஜன் அதெல்லாம் அதர் குரூப் எலிமெண்ட்ஸ். பட் இந்த நோபல் கேஸ் எப்பவுமே மோனோஅட்டாமிக் தான். அது எதனால் அப்படின்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி குறைவு. ஈஸியாக எந்த காம்பவுண்டோட கம்பைன் ஆகாது. அதேமாதிரி ஆர்டர்லெஸ், எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் நான் இன்ஃப்ளேமபிள். They are highly unreactive. அது எதோடவும் ஈஸியாக ரியாக்ட் பண்ணாது. They are non-metallic in nature. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஒன்லி ஜெனான் அண்ட் கிரிப்டான் ஷோ சம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஜெனானுக்கும் கிரிப்டானுக்கும் கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்குது. ஜெனான் வந்து ஃப்ளூரைட்ஸை ஃபார்ம் பண்ணும். எப்படி ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் ஃபார்ம் பண்ண? நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில். இப்போ ஜெனான் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் அட் 400 டிகிரி செல்சியஸில் ஃப்ளூரினோட கம்பைன் ஆச்சுன்னா ஜெனான் டைஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும். இதே கண்டிஷன், சேம் டெம்பரேச்சர், சேம் ஃப்ளூரினோட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் சால்வெண்ட், அசிட்டோனுடைய முன்னிலையில் வந்து இட் ஃபார்ம்ஸ் XeF4, ஜெனான் டெட்ராஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும். இதுவே 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அந்த ரியாக்ஷன் நடத்துனீங்க அப்படின்னா சேம் கேட்டலிஸ்ட், சேம் டெம்பரேச்சரில் இட் கிவ்ஸ் ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு. இந்த ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடை வந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு சீல்டு குவார்ட்ஸ் வெசலில் நம்ம ஹீட் பண்ணோன்னா XeOF4 அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஜெனானுடைய காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2XeF6 plus SiO2 at 50 டிகிரி செல்சியஸ் gives 2XeOF4 plus SiF4. அதே மாதிரி when the reaction is continued, the following reaction takes place. இதே ரியாக்ஷன் ஃபர்தராக ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? திரும்பி ரிமைனிங் SiO2வோட அந்த ஃபார்மான XeOF4 கம்பைன் ஆகி XeO2F2 அப்படிங்கிற ஒரு டைஃப்ளூரைட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். தென் தட் டைஃப்ளூரைட் காம்பவுண்ட் ரியாக்ட்ஸ் வித் எக்ஸஸ் ஆஃப் SiO2. என்னாகும்? XeO3 இஸ் ஃபார்ம்டு. திஸ் ஆக்சைடு ஆஃப் ஜெனான். ஓகே, இப்போது
and hydrolysis with water vapor XeF6 gives XeO3. இதே ஆக்சைடு வேறு எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா xenon hexafluoride எடுத்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் XeO3 is formed. When XeF6 reacts with 2.5 mole of NaOH, sodium perxenate is obtained. அதாவது xenon hexafluoride எடுத்து 2.5 mole சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் பெர்சனேட் ஃபார்ம் ஆகும். சோடியம் பெர்சனேட் ஃபார்மில் என்னது Na4XeO6. Sodium perxenate is very much known for its strong oxidizing property. இந்த sodium perxenate வந்து ஒரு good oxidizing agent. அதுக்கு oxidizing property அதிகம். For example, it oxidizes manganese 2 ion to permanganate ion even in the absence of the catalyst. Catalystே இல்லாத கண்டிஷனில் கூட Mn2+ வந்து permanganate ion வந்து இதை oxidize பண்ணுது. Xenon reacts with PtF6 and gave an orange yellow solid XePtF6 and it is an insoluble in CCl4. Xenon வந்து PtF6 potassium hexafluoride platinum hexafluorideோட ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆரஞ்சு எல்லோ காம்ப்ளெக்ஸ். அது என்ன காம்ப்ளெக்ஸ்னால் XePtF6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ். இது வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடில் இன்சால்யூபிள். Xenon difluoride forms addition compounds. இதில் வந்து ஒரு சில addition compounds also formed. என்னென்னு பார்த்தீங்கன்னா XeF2.2sbF5 antimony pentafluorideோட ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி tantalum pentafluoride also form the addition compound XeF2.2TaF5. Xenon hexafluoride forms compound with boron and alkali metals. Alkali metals ஓடவும் போரானோடவும் compounds ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். XeF6.BF3, XeF6MF. எம்ங்கிறது ஏதாவது ஒரு அல்கலி மெட்டலாக இருக்கலாம், லித்தியம், சோடியம், அந்த மாதிரி. There is more evidence for existence of xenon dichloride. Xenon dichlorideங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறக்கும் எவிடன்சஸ் இருக்குது. Krypton form krypton difluoride when an electric discharge is passed through krypton and fluorine at 183 degrees Celsius. இப்போது கிரிப்டான் KrF2 எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டான் அண்ட் ஃப்ளூரினை வந்து 183 டிகிரி செல்சியஸில் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரிப்டான் டைஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி irradiated with SbF5 it forms KrF2.2sbF3. ஒரு சில காம்பவுண்டு அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து படிச்சுக்கோங்க. மேபி எக்ஸாமில் வந்து கேட்கலாம், 1 மார்க்கில் வரலாம், இல்லைனா 3 மார்க்லையோ 2 மார்க்லையோ ஏதாவது 2 ஃப்ளூரைட் கொடுத்துட்டு அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். XeF sp3 hybridization linear structure, XeF4 sp3d2 hybridization square planar structure, XeF6 sp3d3 hybridization distorted octahedron structure, XeOF2 sp3d structure sp3d hybridization T-shaped, XeOF4 sp3d2 hybridization square pyramidal shape, XeO3 sp3 hybridization pyramidal shape. Uses of noble gases. நோபல் கேஸஸ்க்கு நிறைய ப்ராக்டிக்கல் யூசஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீலியம். Helium and oxygen mixture is used by divers in place of air-oxygen mixture. This prevents the painful dangerous condition called bends. அதாவது வந்து சீ டைவர்ஸ், அதாவது கடலில் குதிக்கிறவங்க வந்து இந்த ஆக்சிஜன் கேஸ் மாட்டிக்கிட்டு குதிப்பாங்கள்ல, அதில் வந்து ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சரை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லை அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பெயின்ஃபுல் கண்டிஷன் அவங்க பெயின் ஏற்படும். அது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷனுக்கு கூட அவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் மிக்சர் வந்து அவங்களுக்கு இன்ஹேல் பண்ணுறதுக்கு அந்த சிலிண்டரில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. Helium is used to provide inert gas atmosphere in electric arc welding of metals. வெல்டிங் வைக்கிறாங்கல்ல மெட்டல்ஸுக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு inert atmosphere க்ரியேட் பண்ணுறதுக்காக. Helium has lowest boiling point, hence used in cryogenics. Cryogenic fuelsல வந்து helium யூஸ் பண்ணுறாங்க. It is much less denser than air and hence used for filling air balloons. இது ஏரை விட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஏர் பலூன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. Neon is used in advertisement as neon sin and the brilliant red glow is caused by passing electric current through neon gas under low pressure. Low pressureல வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணோன்னா நியான் கேஸில் இட் கிவ்ஸ் நல்ல ரெட் கலர் கொடுக்கும். அதனால் லேம்ப்ஸில் எல்லாம் நியான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கன் prevents the oxidation of hot filament and prolongs the life in filament bulbs. ஒரு சில பல்ப்ஸில் வந்து ஆர்கன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ஃபிலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஆகிறத தடுக்குது. ஏன்னா ஆர்கன் இஸ் இனர்ட் கேஸ், அது ஒரு இனர்ட் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆக்சிடேஷன் வந்து தடுக்கப்படுது.
Krypton is used in fluorescent bulbs, flash bulbs, etc. Lamp filled with krypton are used in airports as approaching lights they can penetrate through dense fog. அதாவது வந்து ரொம்ப ஏர்போர்ட்டில் எல்லாம் வந்து கிரிப்டான் உள்ள லேம்ப்ஸில் வந்து கிரிப்டான் பல்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட் கீழே இருந்து லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாலாம் இருக்கும், அந்த ஸ்மோக் இருக்கும், இந்த ஃபோகு, அந்த புகை மூட்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் தெளிவாக அந்த தரையிறங்கணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த லேம்ப்பு. Xenon is used in fluorescent bulbs, flash bulbs and lasers. Xenon வந்து இந்த fluorescent bulbsலையும் ஃப்ளாஷ் பல்ப்லையும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் லேசரில் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் பற்றி லேசர் ஃபிசிக்ஸில் வந்து தெளிவாக படிப்பீங்க, லேசர்னால் என்ன அப்படிங்கிறது. Xenon emits an intense light in discharge tubes instantly. ரொம்ப நல்லா ஹைலி இன்டென்ஸ் லைட் வந்து டிஸ்சார்ஜ் டியூப்பில் இது வந்து கொடுக்கும். Due to this, it is used in high-speed electric flash bulbs used by photograph. Photograph bulbல எல்லாம் xenon gas யூஸ் பண்ணுறாங்க. Radon is radioactive and used as a source of gamma rays. இது radioactive in nature. Gamma rays வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்குண்டான gamma ray சோர்ஸாக வந்து ரேடானை யூஸ் பண்ணுறாங்க. Radon gas is sealed as small capsules and implanted in the body to destroy malignant, தட் இஸ் கேன்சர் க்ரோத் செல்ஸை வந்து அழிக்கிறதுக்கு வந்து ரேடானை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கேப்சூல்ஸ் மாதிரி அதில் ரேடான் கேஸை வந்து அடைச்சி கொடுப்பாங்க. இது வந்து என்ன பண்ணும், கேன்சர் செல்ஸோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.